ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சிந்தாமணி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து சந்தோஷமாக இருக்க நம்ம மகன் வந்து பொட்டி படிக்க வந்து எடுத்துக்கிட்டு மறுபடியும் வந்து கார்த்திக் கூட வந்து வாழ்றன்னு வந்து போயிட்டா எப்படியாவது பிரச்சனை பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிற நேரத்தில் வந்து அதே பொட்டியை தூக்கிட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்து இந்த சிந்தாமணிக்கு பயங்கர ஷாக்குன்னு தாங்க சொல்ல முடியும். என்னடா இதுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும், பணக்கார வாழ்க்கையை வந்து வாழலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து பேக்கை தூக்கிட்டு திரும்ப வந்திருக்கா, என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த ஆஞ்சலி வந்து அம்மா நான் ஒன்று நினச்சி போனால் நானும் அந்த இடத்துல வந்து எல்லாம் வந்து கரை திரண்டு வர நேரத்தில் வந்து வெள்ளம் வந்து உடஞ்ச கதையாக வந்து இந்த இலக்கியா வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து கெடுதிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்திங்கன்னா என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்குற பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நான் அந்த வீட்டில் போயிட்டு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது, நான் வந்து இந்த வீட்டில் தான் இருப்பேன், கார்த்திகோட கூட வாழ்வேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினேன். இதுக்கெல்லாம் வந்து இந்த பைரவி மேடம் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இனிமேல் வந்து அஞ்சலி இந்த வீட்டில் தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. நானும் வந்து சந்தோஷப்பட்டேன். ஆனால் அந்த சந்தோஷம் வந்து ரொம்ப நேரம் வந்து நிலைக்கலாமா. உடனே வந்து இந்த இலக்கிய வந்து இந்த பைரவியை வந்து ரூமுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு என்ன பேசினானே வந்து தெரியல. பேசிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரூம்லேருந்து வந்தது பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து நீ இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது, உடனே இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நான் அப்போ கூட வந்து முடியாது, இது என்னுடைய வீடு, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சவுண்டு போட்டதும் இந்த கார்த்தி வந்து கோவப்பட்டு என்ன சொல்லிட்டான்னா உன்னை வந்து இந்த வீட்டில் வந்து இருக்க சொன்னவங்களே வெளியே போக சொல்கிறாங்க, இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இனிமேல் வந்து என்னுடைய ஒய்ஃப்னு சொல்லிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்தேனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து விரட்டினதும் இல்லாத என்னுடைய பொட்டியை வந்து தூக்கி வெளியில் போட்டு என்னை வந்து கீழே தள்ளி விட்டான். அதுவும் செக்யூரிட்டியை விட்டு அடித்து அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. நான் ஒன்று அடிச்சுட்டு போனால் நடந்ததே வேறு இந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த இலக்கியா தான். அவளை வந்து நான் சும்மா விட மாட்டேன், வாழ்க்கையை வந்து அழிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்குங்க. அது நம்மளுடைய லட்சுமியை பார்த்தீங்கன்னா ஏன் லட்சுமி உன்னுடைய பொண்ணு வந்து என் பொண்ணோட வந்து வாழ்க்கையை வந்து கெடுக்காத இருக்க மாட்டாளா, மரியாதையை உன் பொண்ணு இலக்கிய கீழே வந்து சொல்லி வை, அவளை வந்து மரியாதையை வந்து அஞ்சலியை வந்து திரும்ப அந்த வீட்டில் வந்து வாழ்கிறதுக்காக வந்து கூப்பிட்டு போக சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம லட்சுமி கிட்ட சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம லட்சுமி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா உன் பொண்ணு வந்து சரியாக வந்து வளர்ந்து அந்த இடத்துல அந்த வீட்டில் வந்து கட்டிக்கிட்டு போன இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாத இருந்திருந்தாலும் அவள் வாழ்க்கை வந்து சும்மா ஜம்முன்னு இருந்திருக்கும். ஆனால் அவள் வந்து கட்டினவனுக்கும் துரோகம் பண்ணி புகுந்து வீட்டுக்கும் துரோகம் பண்ணியிருக்கா. அதனால் வந்து அவள் வாழ்க்கை வந்து இப்படி தான் இருக்குது. இதில் வந்து என் மகளோட தப்பு எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு தின்னுக்கிட்டு இப்போ வந்து எங்களுக்கே வந்து நீங்கள் வந்து எதிராக வந்து திரும்புறீங்களா, இதெல்லாம் வந்து எத்தனை நாளைக்குன்னு பார்த்துட்றேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் நம்மளுடைய அஞ்சலி வந்து என்னால் வந்து என்ன செய்கிறதுனே வந்து தெரியலமா, எனக்கு வந்து ரொம்பவுமே வந்து டென்ஷனாக இருக்குது. பைரவி வந்து உதவி பண்ண வந்தாங்க, கடைசியில் அவங்களும் கை விரிச்சிட்டாங்க, பணம் கேட்டால் அங்கேயும் வந்து கிடைக்கல. அதே சமயம் இந்த எஸ்எஸ்கே கேட்டையும் உதவி கேட்டேன், எந்த இடத்துலையும் எனக்கு வந்து உதவி வந்து கிடைக்க மாட்டேங்குது. நான் என்னதான் பண்ணுறது, பணமும் 10 பைசா இல்லை, பணத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து இப்போ நம்மளுடைய சிந்தாமணிகள் வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா அஞ்சலி நீ மனசை தளர விடாத, நீ எப்படியாவது வந்து கார்த்திகோட வந்து சேர்ந்து வாழ்ந்தே ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இவங்க நினைக்கிறது கண்டிப்பாக வந்து நடக்கவே நடக்காதுங்க. மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.